Hi Makale, welcome to Middle Class YouTube channel. Hi Prashad bro. Hi Prabhu. ஹலோ. ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னா இந்தியா இன்டு சூப்பர் எயிட். ஸோ அவரோட சூப்பர் எயிட் ஜேர்னி எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆக போறாங்களா இல்லையா, அண்ட் யாரு த்ரெட்டா இருப்பாங்க அவங்களுக்கு சூப்பர் எயிட்ஸ்ல, அவங்க ஆட போற 3 டீம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆர்டர்லயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண போறது ஆப்கானிஸ்தான 20 அன்னைக்கு ஃபேஸ் பண்ண போறாங்க. 22 அன்னைக்கு பங்களாதேஷ் ஃபேஸ் பண்ண போறாங்க. 24 அன்னைக்கு ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வந்து இந்த அசெண்டிங் ஆர்டர்ல தான் பண்றாங்க. ரொம்ப கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆப்கானிஸ்தான், இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஜெயிண்ட் ஆஃப் கேம் ஒயிட் பால் கிரிக்கெட், ரெட் பால் கிரிக்கெட் என்னன்னா சொல்லலாம். ஆஸ்திரேலியா இவங்க தான் ஃபேஸ் பண்ணி வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த 2 கம்ஃபர்டபுள் வின் எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. சப்போஸ் ஒரு ஸ்லிப் வருது, எங்கன்னா வந்து இந்த ஸ்பின் சோக்ல மாட்டிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட, இல்லைன்னா பங்களாதேஷ் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் இந்தியா கிட்ட T20 வேர்ல்ட் கப்ல ஆடிக்க மேட்ச்ல க்ளோஸா போயிருக்கு. டு மை நாலேஜ் நான் சொல்றேன், க்ளோஸ் கேம்ஸா வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க. இன்னும் தோக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு பயத்தை காட்டியிருக்காங்க பங்களாதேஷ். அண்ட் ரீசன்ட் பாஸ்ல ஓரளவுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க 2 மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னா நாங்க ஒரு மேட்சாவது ஜெயிப்போம், நீங்க 3 மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னா ஒரு மேட்சாவது ஜெயிப்போம். அந்த நிதாஷ் ஃபைனல்ஸே அவங்க ஜெயிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட அந்த தினேஷ் கார்த்திக் ஷோவால தான் நம்ம வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அண்ட் 2016 வேர்ல்டு கப்பையும் மறக்க மாட்டோம். தோனியோட மாஸ்டர் கிளாஸ் ஃபீல்டிங்கு, ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங்கு, அந்த ரன் அவுட்டு, இதெல்லாம் இல்லைன்னா தோத்துருப்போம் வேர்ல்டு கப் 2016லயே. ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு. அண்ட் முகமதுல்லா திருப்பி ஆடுறாரு, அண்ட் ஷகீல் ஹசனும் இருக்காரு, முஷ்பிகர் ரஹீம் மட்டும் இல்ல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டீம் ஆல்ரெடி இருந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, கீ பிளேயர்ஸ். என்ன மாதிரி இருக்க போகுது ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் மேட்ச் ஸ்லிப் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அண்ட் இந்தியாவோட சூப்பர் எயிட்ஸ் ஜேர்னி எப்படி இருக்கும்? பிரபுவே ஸ்டார்ட் பண்ணணும். அவர் லாஸ்ட் வீடியோல அந்த அளவுக்கு பேசல, ஸோ அவர் பேச. ஸோ அதான் ப்ரோ, இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லக்கி டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு லக்கி டிரா வந்துட்டு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 2 கேம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்லெஸ் கேம்ஸா இருக்கு. அண்ட் 3rd கேம் தான் ஆஸ்திரேலியா கேமுங்கிறது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு குஷன் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெரிதும் பாதிக்கப்படாது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா ஒரு லக்கி டீம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ப்ரீ சீடிங்ல வந்துட்டு வேற A1 என்னதான் ஃபினிஷ் பண்ணாலும் A1 இது பண்ணனால இந்த ஒரு டிரா வந்துட்டு லக்கி டிராவா அமைஞ்சிருச்சு. அண்ட் பங்களாதேஷ் எனக்கு தெரிஞ்சு இதுல இந்த 3 டீம்ல யாரை ரொம்ப ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னா நான் பங்களாதேஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓகே ஃபைன், என்னதான் க்ளோஸா வந்தாலும் அந்த பங்களாதேஷோட வின் பண்ற டாக்டிக்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு எப்பவுமே தெரியும். என்ன சொல்றது, எங்க இருந்தாலும் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியில ஒரு பிளேயர் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு வருவாரு. 2016 எடுத்துக்கிட்டீங்கன்னா தோனி வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெம்பிங் ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஒரு சுரேஷ் ரெய்னா பால்ல வந்துட்டு லெக் சைட் போன ஸ்டெம்பிங் ஒரு ரொம்ப ஒரு மைன்யூட் கேப்ல வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அது ஒண்ணு, பிளஸ் ஓடி வந்து அடிக்கிற ரன் அவுட் ஒண்ணு, அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஃபேண்டாஸ்டிக் லாஸ்ட் ஓவர். 2018 நிதாஷ் டிராஃபி மேட்ச் முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்ற 3 டைமென்ஷனல் பிளேயர் வந்துட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வந்துட்டு டிகே வந்து ஜெயிக்க வச்சிட்டாரு. போன லாஸ்ட் இதுல வந்துட்டு அந்த யார் ஆக்சுவலி லிட்டன் தாஸ் நினைக்கிறேன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. கம்மிங் ஃப்ரம் நோவேர் விராட் கோலி விராட் கோலி வந்துட்டு ஒரு பினாமினல் ரன் அவுட் பண்ணி முடிச்சு விட்டுருவாரு. ஸோ இந்தியாவுக்கு எப்பவுமே யாரும் ஸோ அவரோட அந்த ரன் அவுட்ல எங்க இருந்தாலும் ஒரு ட்ரம்ப் கார்டு வந்துடும் இந்தியாவுக்கு. ஆப்கானிஸ்தான் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து யாராவது த்ரெட் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸா ஆப்கானிஸ்தான் தான். ஏன்னா என்ன சொல்றது, ஒரு ஸ்விங் பவுலிங் ஃபசல் ஃபரூக்கி அவர் ஒருத்தர், அண்ட் நூர் அகமதும் ரஷீத் கானும் தானே தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. ஈவன் லாஸ்ட் மேட்ச் நடந்த லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல கூட நூர் அகமது, ஐ மீன் 2021 ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன், அதோட சேர்த்து பேசுறீங்க. மேபி நீங்க பேச கூட பேசிருக்கலாம். சொல்லி எனக்கு ஒரு டவுட், அதையும் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுது, ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆடிட்டாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டீமா தெரியுதாங்க. சேஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுவாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு இருக்க பேட்டிங் ஆர்டர் வச்சு அண்ட் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. பட் பவுலர்ஸ் ஆல் ஓவர் எல்லா லீகும் விளையாடி இருக்காங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு, அண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கு. அண்ட் பார்படோஸ்ல விளையாட போறாங்க, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் அது. வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய 200 கேம்ஸ் தான் ஆடி இருக்கிறது பார்படோஸ்ல தான். நல்ல பேட்டிங் ட்ராக், சேஸும் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்மள டிஃபெண்ட் பண்ற ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவை மேபி சோக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க.
இல்ல ஆக்சுவலா அதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் மட்டும்தான் என்ன சொல்றது, ஒரு மாதிரி சேசிங்ல போயிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இன்னைக்கு காலைல நடந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, செட்டிங் டார்கெட் செட் பண்றதுதான் கஷ்டம். சேஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கும், எதாவது அடிக்க போறோம். பட் அவங்க அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவங்க செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த ஷட் டவுன் ஓவர்ஸ் எல்லாம் நல்லா போடுவாங்க. அவங்க அவங்க அந்த ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ல வந்துட்டு அவங்க மேட்ச் மாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும். ஈவன் நவீன் உள்ளக்கே வந்துட்டு கொஞ்சம் அவரோட பவுலிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. த்ரெட்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா ஒரு டஃப் கொடுப்பாங்க. நல்லா வந்துட்டு என்ன ஒரு க்ளோஸ் கேமா கொண்டு போகிறது ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ் பாத்தீங்கன்னா கூட அந்த தேர்ட் மேட்ச் வந்துட்டு ரொம்ப சூப்பரா அந்த 200 அடிச்சு திரும்ப வந்துட்டு அந்த 200 வந்துட்டு இன் ரிட்டர்ன் அடிச்சு அது சூப்பர் ஓவர்லாம் போகும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆடுவாங்க கம்பேரிட்டிவ் டு பங்களாதேஷ் அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்கன்னா மேபி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இந்தியா கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட்னா கேட்கவே வேணாம். ரோஹித் ஆஃப் பிளையிங் ஸ்டார்டா இருக்கும். ஃபசல் பரூக்கியை மட்டும் அவர் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாருன்னா அதுக்கப்புறம் சூப்பரா ஆடிடுவார். ஏன்னா அந்த 2021 வேர்ல்டு கப்ல ரஷீத் கான கிட்டத்தட்ட 8 பால் 20 25 ரன்னோ அடிச்சிருப்பாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் 2 ஓவர்ஸ் அந்த ஒரு 10 பால் ஆடிட்டாருன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் டிஃபரெண்ட் பிடிச்சு. அண்ட் ஐ பேட்லி வாண்ட் விராட் கோலி டு ஹிட் அ செஞ்சுரி ஆன் த சூப்பர் 8 மேட்ச். ஏன்னா அவரோட டவுன்ஃபால்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த 72nd செஞ்சுரியோ 71st செஞ்சுரியோ இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட அடிச்சுதான் அந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு ரீடைன் பண்ணாரு. பேட்லி வாண்ட் ஒரு செஞ்சுரி இல்லைனாலும் ஒரு விராட் கோலி கிட்ட வந்துட்டு அவர் விராட் ஸ்பெஷல் எனக்கு வேணும். அந்த கவர் டிரைவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் ஹாரிஸ் வச்சாரு ஸ்ட்ரெயிட்ல அந்த மாதிரி ஒரு 2-3 ஷாட் அடிச்சுக்கிட்டாருன்னா ஆஸ்திரேலியா மேட்ச் பயப்பட வேணாம். ஸோ பர்டிகுலர்லி ஆப்கானிஸ்தானையும் ஆஸ்திரேலியாவும் மட்டும் நான் ஏன் பேசுறேன்னா பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு த்ரெட்டா இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதான். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இவங்க 2 பேரும் வின் பண்றாங்களோ 3 மேட்ச் ஜெயிச்சு நல்ல குஷன்ல போகலாம். அண்ட் செமிஃபைனல்ஸ் தான் கொஞ்சம் யோசிக்கணும். செமிஃபைனல்ஸ் அப்போதைக்கு அப்ப வரப்ப பாத்துக்கணும். ஸோ இதான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் எப்படி இருக்கும் போதுன்னா ஸ்கை தூபே ரோஹித் சர்மா நீங்க 11 பேரு நான் 3 பேரு வாங்க அப்படிதான் இருக்க போறது. ஏன்னா விராட் கோலி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவங்க 3 பேரும் நின்னாலே போதும் டமால் டீம். ஏன்னா அங்க சகிபுல் ஹாசன், முகமதுல்லா, அதுக்கப்புறம் அந்த ரியாத் ஹுசைன் இருக்காரு ஒருத்தர், யாரோ ஒரு லெக் ஸ்பின்னர் நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து நம்ம ஸ்கையா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம தூபையா இருக்கும் கைடு கொடுத்துருவாங்க, பொட்டலம் பண்ணுவாங்க சீக்கா லாங்குவேஜ்ல சொல்லணும்னா. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் நின்றாருன்னா வந்து ஆப்கானிஸ்தான்லாம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஆப்கானிஸ்தானோட ரெக்கார்ட்ஸ் தான் செம்மையா இருக்கு. அவர் இந்த ஸ்டார்டிங்ல மட்டும் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் போடுவாங்க, அவர் மட்டும் கொஞ்சம் சர்வே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். அவர் வந்து நின்றுவாரு. அதுக்கப்புறம் வர அந்த ரஷீத் கான்லாம் வந்து நல்லா ஆடுவாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு த்ரெட்லாம் எனக்கு தெரிஞ்சு வித் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அந்த டீம் வித் இந்தியன் டீம் தேர் பிளேயிங் ஐ திங்க் கன்வின்சிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் 2 பேருமே. ஸோ பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வில் பி லைக் சூசிங் த ஆப்போனன்ட். இப்போ செமிஸ்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்போனன்ட் வேணும் அந்த மாதிரி மேபி யூ வாண்ட் டு பிளே வித் திஸ் ஆர் தட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஷரே இல்லாம தான் ஆடுவாங்க, ஒரு பிராக்டிஸ் கேம் மாதிரி தான் ஆடுவாங்க. I'm glad that பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்துருது. இல்லாட்டி வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் வந்துச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த பங்களாதேஷ் மேட்ச் ப்ரெஷர்ல இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா அது ப்ரெஷர்ல இருக்காது. ஐ திங்க் கன்வின்சிங்கா வின் பண்ணுவாங்க, 2 கேமும் வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேபி ஏன்னா ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப்லேயே வந்து ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேக்ஸ்வெல் வந்து ஒரு இன்னிங்ஸ் விளையாடி கொடுப்பாரு, அந்த இன்னிங்ஸ்ல தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அந்த கேம் வேணா கொஞ்சம் டஃபா போகும். தவிர இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ்லாம் ஐ திங்க் இட் ஷுட் பி லைக் கன்வின்சிங் விக்டரின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பங்களாதேஷ்லாம் வந்து தூக்கிடுவாங்க, அவங்களாம் தே டோன்ட் லுக் லைக் அ த்ரெட் அண்ட் ஆல். அதுவும் ஏன்னா சகிபுல் ஹாசன் எல்லாம் போட்டாருன்னா அதுவும் அந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சிவம் துபேக்கெல்லாம் மாட்டிச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஐ திங்க் ரோஹித் சர்மா, ரோஹித் அண்ட் சிவம் துபே அண்ட் சூரியகுமார் யாதவ் வில் பி த கீ. அஃப்கோர்ஸ் ரிஷப் பந்த்லாம் எப்படியும் ஒரு ஆடுவார், நல்லா ஆடுவார். அதுக்கப்புறம் அந்த வானர்கள் ஸ்குவரல்ஸ் மாதிரி இந்த அக்சர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன், இது எனக்கு அக்சர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் ஹார்திக் பாண்டியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் விராட் கோலி அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா இவனுக்கு இதே டீம் இந்தியன் டீம் இதே வாழ்க்கை குல்தீப் யாரா கூப்பிட்டு வருவானுங்களான்னு தான் தெரியல. அது வந்து ஒரு வெரி ஹைபாத்தட்டிக்கல் சிச்சுவேஷன். சிராஜ் உட்கார வைப்பாங்களா இல்லாட்டி வின்னிங் டீம்லயே ஆடிடுவாங்களா இல்லாட்டி மேபி சிராஜ் உட்கார வச்சு இந்த ஸ்பின்னிங் இந்த குல்தீப் ஆடுவாருங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மேபி இல்ல எனக்கு வின்னிங் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆர் டீசன்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் சொல்லிட்டு சேம் டீமோட ஆடலாம். இல்லைன்னா இல்ல செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி டீம்ஸ் தான் வராங்க, குல்தீப்போட 4 ஓவர்ஸ் வந்து குரூஷியலா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா நீங்க சிராஜ் உட்கார வச்சு
தேர்ட் பேஸ் போலரா ஹர்திக் பாண்டியா வச்சு குல்தீப், அக்சர் அண்ட் ஜடேஜா 3 பேர் போடலாம். அப்படி ஜடேஜா அக்சர் அடிச்சாங்கன்னா ஜடேஜா 2 ஓவர், அக்சர் 2 ஓவர் வச்சு குல்தீப் 4 ஓவர் முடிக்கலாம், குல்தீப் ஒரு சஹால் 4 ஓவர் முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் விளையாடுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் லைக் பங்களாதேஷ் ஆர் ஆப்கானிஸ்தானோடலாம் they'll put up a threat. அப்படி த்ரெட் போட்டாங்கன்னா கிரேட், ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். பட் I think this should be 2 out of 2 convincing victory for India, and Australia will be like a 75-25 in favor of India. So 75-20. இந்தியா நல்லா ஆடுறாங்க bro, they are a very good team. அதுவே ஆக்சுவலி கன்வின்சிங் தான் ப்ரோ, சொல்ற மாதிரி பார்த்தா 75-20 மூணுமே கன்வின்சிங் தான் இந்தியாக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவாங்க. ஏன்னா நியூயார்க்லயே ஆடிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஆடுறதுக்கு. ஸோ ஆமா, நானும் அதுதான் பாயிண்ட சொல்ல வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா கோர பசியில இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. அந்த மாதிரி ஒரு பேட்டிங்க்கு சுத்தமா ஃப்ரெண்ட்லி இல்லாத பிட்ச்ல ஆடிட்டு நீங்க வந்து எப்படா போடுவீங்க பேட்டிங் வந்ததுன்னா அடின்னு அடிக்க காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே பிளேயிங் லெவன்ஸ் மாத்துவாங்களான்றதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் மாத்தினாலும் தூபே மேல கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஸ்பின் ஓரியன்ட் டீம் தான். ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், டாமினன்ஸ் வந்து ஸ்பின்னர் தான். இங்க முஸ்தபிகர் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல. ஆனா அவருமே ஓடி வந்து ஸ்பின் தான் போட்டுட்டு இருக்காரு, ஆஃப் கட்டரா போட்டுட்டு இருக்காரு. அவரே வேற நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு துபே. சோ அதனால வந்து துபேவை கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கை வச்சா சிராஜ் மேலதான் வச்சுட்டு குல்தீப் எடுத்துட்டு வரணும். சான்சஸ் இருக்கு குல்தீப் எடுத்துட்டு வரதுக்குன்னு நினைக்கிறேன். மேபி சிராஜ் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஓகே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், எக்ஸ்ட்ராடனரி சொல்ல முடியாது. பட் அங்க அவ்வளோ கண்டிஷன் ஹெல்ப் பண்ணிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இங்க எப்படி இருக்கும் தெரியாது. மேபி ஒரு அடி வாங்குற பவுலரா அவர் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவரை மாத்தி குல்தீப் கூட சொல்லலாம். ஆனா ஓவர் ஸ்பின் ஓரியன்ட் டீமா எடுமோன்னு தோணுது. பீடாக் என்ன சொல்றாரு? பீடாக் வந்து குல்தீப் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு. அஸ்வின் வந்து குல்தீப் எல்லாம் ஆடாம இந்தியா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவரை வந்து பிரிசர்வ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லிட்டு இருக்காரு அஸ்வின். பீடாக் என்ன சொல்றாரு? நல்லா பண்ணிட்டு இருக்க டீம் நீங்க கை வச்சு காம்பினேஷன் மாத்தி விட்டு ஏதாவது அடிக்கடி வாங்கிட போறீங்கன்னு பீடாக் சொல்றாரு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் இதுல ஆடின எல்லா டீம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியால ஆடம் ஜாம்பாவா இருக்கட்டும், இங்கிலாந்துல அடியல் ரஷீதா இருக்கட்டும், ஈவன் வெளியில போன ஸ்காட்லாந்து டீம்ல ஒரு வாட்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தார், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், அவரா இருக்கட்டும், ஸ்பின் நல்லா ஒரு என்ன சொல்றது அசிஸ்ட் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா அந்த ஸ்பின்னுக்கான ஒரு பவர் இருக்கு, ஸ்பின்னுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்கும் போது கண்டிப்பா ரோஹித்தை பத்தி நமக்கு தெரியும். ஸோ சுச்சுவேஷனுக்கு அந்த பிளேயர் தேவைப்படும்னா கண்டிப்பா ஆப்வியஸா டீம்ல எடுத்து வருவாரு. அப்படி இருக்கும்போது மேபி சிராஜ் ஒரு என்ன சொல்றது ஒரு பவுலர் ஆப்வியஸா டிராப் பண்ணி ஆகணும். ஸோ அது கண்டிப்பா சிராஜா தான் போகணும். அண்ட் அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிக்காது. ஏன்னா அந்த சிராஜோட ரோல ஹர்திக் பாண்டியா பண்ண வந்துருவாரு. ஸோ என்னன்னா ஒரு ரைட் டு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னாலும் பட் ஹர்திக் பாண்டியாவோட கேலிபருக்கு சிராஜோட அந்த ஒரு 4 ஓவர்ஸ் போட்டாவ சிராஜ் மாதிரி கண்டிப்பா போட்டு முடிப்பாரு. அப்படிங்கிறனால ஆப்வியஸா என்ன கேட்டீங்கன்னா இல்ல ரோஹித் சர்மாவோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா குல்தீப்பை கொண்டு வரணும் அப்படிங்கறதா இருக்கும். அண்ட் எனக்கு இன்னொன்னு நான் ஒரு வீடியோல பார்த்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல எங்க பார்த்தேன்னு. என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து செகண்ட் செமிஃபைனல் தான் ஆட வைக்க போறாங்க. ஏன்னா அதான் 8 o'clock ஸ்லாட். அண்ட் அது கியானால ஆடுறாங்க. கியானா வந்து ரொம்ப ஸ்பின் ஓரியன்ட் ட்ராக். ஸோ ரோஹித் வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, நாங்க ஏன் 4 ஸ்பின்னர் எடுத்து வந்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஆப்வியஸ்லி செமிஃபைனல்ஸ்ல வந்து ஒரு 3 ஸ்பின்னர் லீட் 3 ஸ்பின்னரை வச்சு போவாங்க, அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப்னு. ஸோ அது டைரக்ட்லி குல்தீப் அங்க எடுத்து வந்து சேர்க்க முடியுமா தெரியாது. ஸோ சூப்பர் ஹிட்ஸ்ல அவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஏத்த மாதிரி வந்துட்டு பேட்டிங் இல்ல சகல்ட், அது ஒண்ணுதான் பிரச்சனை. கம்பேரிட்டிவ் குல்தீப் வந்துட்டு குல்தீப் கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டை விடுவாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இதுதான். அண்ட் இன்னொரு ஃபீல்டிங்கும் சகல்ட்ட கொஞ்சம் பிரச்சனை. ஃபீல்டிங்கும் ஒரு ரன் லீக் பண்ணுவாரு. அதனால கூட இல்ல அதுல நம்ம ஆக்சுவலி டிஸ்கஷனே கிடையாது. குல்தீப் இஸ் பெட்டர் பவுலர் தென் சாஹல் இந்த ரீசன்ட் 2-3 years இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அவருக்கு சான்ஸும் கிடைச்சப்பெல்லாம் ரன்ஸ் தான் லீக் பண்ணிருக்காரு. அண்ட் ரேங்கிங்ல பெஸ்ட் ரேங்கிங்ல இருக்க பிளேயர் வந்து குல்தீப் தான். விக்கி, எனக்கு இன்னொரு மேட்டர், இவர் குல்தீப் பேட்டிங் பத்தி பேசினாரு. சீக்கா சொன்ன மாதிரி இருக்கிற இந்தியன் டீம்ல வந்து 8வது 9 டவுன்ல வந்து இவர் அடிச்சு கொடுத்ததான் இந்தியா வின் பண்ணணும், அப்படி ஜெயிக்கிறதே தேவையில்ல அப்படின்னு இவரு சீக்கா சொல்லுவாரு. பட் எனிவேஸ் லாஸ்ட்ல ஒரு என்ன சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் அந்த சோக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்ப பாகிஸ்தான் மேட்சே எடுத்துக்கோங்க, கடைசியா ஹர்ஷதீப்பும் கூட நின்று ஆடணுங்கிறாரு. இப்ப ஹர்திக்கும் குல்தீப்பும் நிக்கிறாங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், ஹர்திக்கும் சாஹலும் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு ஒன்னும் பெருசா ஒரு 10 பால் 20 கான்ட்ரிபியூஷன் வேணாம், 10 பால் 10 ரன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் அதுல ஹர்திக் பாண்டியாவோ பண்டோ இருந்து அவங்க ஒரு நல்ல நாள் காட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
நீங்க சகலை நம்புவீங்களான்னு சகலை நம்ப முடியுமா குல்தீப்பை நம்ப முடியுமான்னு கேட்டா ஆப்வியஸா குல்தீப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சகல் வந்துட்டு 10ல் 9 வாட்டி அவுட் ஆவாரு, ஆனா குல்தீப் 10ல் 9 வாட்டி அவுட் ஆகாம இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கும். அதுதான் ஒரே டிஃபரன்ஸ். மற்றபடி வேற எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்களா? ரோஹித் கோலி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்கேயாவது எஸ்எஸ்வியை பார்க்கலாம்னு தோணுதா? சரி, பீடாக் என்ன சொல்றாரு? பீடாக் வந்து சான்ஸ் இல்லன்ட்டாரு. ஆமா, சான்ஸ் இல்லன்னு ஏன் சொல்றாருன்னா, அவர் வந்து நீங்க ஆடுறப்பனா முதல்ல பண்ணிருக்கணும், இப்ப அவர் டிமோட் பண்ணீங்கன்னா அது சரிப்பட்டு வராதுங்கிறாங்க. எனக்கு அப்படி தோணல. அவர் ஆல் ஓவர் தி கெரியர் ஒன் தான் ஆடி இருக்காரு. அதை டிமோட்னு எடுத்து பாரா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிஷனுக்கு ஏற்றப்ப நீங்க எஸ்எஸ்வி தேவையில்லைன்னு நான் நினைச்சிருக்கலாம், எஸ்எஸ்வி வேணும்னு நினைக்கலாம். ஆனா அவர் மேல கை வச்சா அப்ப தூபே மேலதான் கை வைக்கணும். அண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், ரிஷப் பண்ட் அவரோட சீட்டை வந்து சீல் பண்ணிட்டாரு நம்பர் 3 ஸ்பாட்ல. இப்போ எஸ்எஸ்வி தூக்கிட்டு வந்தோம்னா மொத்த பேட்டிங் ஆர்டரே சேஞ்ச் ஆகும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அவங்க கை வைக்க போறதே கிடையாது. ஜெய்ஸ்வாலை வந்துட்டு அவங்க பேக்கப் ஓபனரா தான் வச்சிருந்திருக்காங்க. இதுதான் விராட் கோலிக்கு ஐடியல் டைம். இந்த சூப்பர் 8ல ஒரு 2 மேட்ச் அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸே வந்தாலும் செமிஃபைனல்ஸ்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். அவரோட ஃபார்ம் தான் இப்போ ஒரே ஒரு விஷயமே தவிர்த்து, அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா நம்ம ஜெய்ஸ்வாலை பத்தி பேசிட்டே இருக்க மாட்டோம். ஒரு குரூப் மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச் வச்சிருந்தாருன்னா எதுக்கு ஜெய்ஸ்வால்னு இருந்திருக்கும். ஸோ அதுதான் விராட் கோலியோட கேலிபர். அப்படி இருக்கும்போது விராட் கோலி மேல சந்தேகப்பட்டு, விராட் கோலி ஃபார்ம் கன்சிடர் பண்ணி அவரை டிமோட் பண்றது அப்படிங்கறதுலாம் ஒரு எனக்குமே ஒரே நிமிஷம், எனக்குமே ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாலாம் ஃபெயில் ஆயிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஏதோ 1 or 2 ஸ்லிப்ஸ் இருக்கும். ஸோ வாய்ப்பு இல்லைன்னு தோணுது, ஆடிடுவாரு. விராட் கோலி ஈஸியா ஆடிடுவாரு. அண்ட் அவரு ஒண்ணுமே இல்ல, ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆடுவாங்க. ரோஹித் சர்மா கண்டிப்பா அடிப்பாரு. ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு, வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ஆப்கானிஸ்தானோட தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இறங்கி வந்தெல்லாம் 6 அடிப்பாரு. பயங்கரமா ஆடினாரு அந்த வேர்ல்ட் கப்ல. ஐ திங்க் 260 ஏதோ அடிப்பாங்க. இந்தியா 40 ஓவர்ஸ் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு ஆப்கானிஸ்தானோட. சோ அதே கான்பிடன்ஸ் இந்தியா கண்டிப்பா இருக்கும். ஐ திங்க் ஒன்னும் பெருசா தான் சேஞ்ச் பண்ண வேண்டிய, இவனுங்க பேட் விடாம ஆடினாலே போதும். அதே தான் சொன்னேன், ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட அந்த ஸ்கை, தூபே, ரோஹித் சர்மா எல்லாம் நல்லா ஆடிடுவானுங்க. அந்த க்ரூஜுவல் செமிஃபைனல்ஸ் இஸ் ஸ்டில் லாங் வே. இன்னொரு 3 கேமுக்கு அப்புறம் செமிஃபைனல்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பட் இந்த 2 கேம் பத்தி பேசணும்னா, குறிப்பிட்ட அந்த ஆப்கானிஸ்தான் பத்தி பேசணும்னா ஸ்கை, தூபே ஆர் ரோஹித் 3 பேருக்கு கண்டிப்பா இருக்கும் மாற்றது. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆமா, விராட் கோலி அவங்களும் முன்னாடி ஆடிறதால ஸ்பின்னர்ஸ் இருக்குமா, மேபி அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓபன் பண்ணலாம். முஜிபுரை வச்சு கூட ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கையே விராட் கோலி அண்ட் ரோஹித்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, நம்ம பாக்குறோம் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா. ஆனா எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா தெரியல. எல்லா ஸ்டார்ட்டும் ஐபிஎல் பேஸா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எப்படியும் பேட்டை விடுறவரு. ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி கொஞ்சம் பொறுமையா ஒரு 40 பால் 57 அந்த மாதிரி பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படி இருக்கு. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அவங்களுக்கு கிடைச்ச பிரேக் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாள் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் விளையாடி இந்தியா. அப்புறம் இவ்வளவு பெரிய கேப். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பீச் வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க, சும்மா ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் விராட் கோலி திருப்பியும் பேக் டு ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு. ஏன்னா ஒரு ஐபிஎல் இருந்து அந்த ஃப்ளோலயே வந்து ஆடிட்டு இருந்தாரு. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த ஐபிஎல் ஜோஷ்லயே ஆடிட்டு இருக்காரு அவரு. அந்த ஃபார்மேட்லயே கண்டினியூ பண்ற மாதிரி தெரியுது. ஸ்ட்ரைக்கிங் பேட் விடுறதுன்னு இது அவரோட நேச்சுரல் கேம் மாதிரி தெரியலன்னு. இந்த பிரேக் வந்து அவரை திருப்பி அவரோட நேச்சருக்கும் அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கும் எடுத்துட்டு போய் தாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பிரசாத் பிரதர் சொல்லுவாங்க. இல்ல கண்டிப்பா தான். அது வந்து கண்டிப்பா. இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்டா அவங்க ஆடின கேம் USA வாஸ் ஆன் 12th. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 19-20 தான் ஆட போறாங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 days பிரேக் அவங்களுக்கு. ஸோ அதில் நல்லா டிராவல் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பாண்டிங் எல்லாம் படிச்சு இப்போ பீச் வாலிபால் ஆடினாங்க. ஸோ கண்டிப்பா they would have again regrouped and கண்டிப்பா they will be coming full charged up against Afghanistan. ஏன்னா 20, 22, 24 2 to 1 டேல மேட்ச் பட் இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா this gives a good time for them to recover and play 3 back-to-back matches. அதுக்கப்புறம் I think செமிஸும் டக்குன்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரு நல்ல கெட்டவேன்னு சொல்றேன். ஸோ நல்ல கெட்டவே அண்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டீம் இந்தியா அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நான் ஆக்சுவலி முன்னாடி சொன்ன பண்ண சம்மப் பண்றேன், அப்புறம் பிரபு வரட்டும். எனக்கு மேபி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு 170 ஆட் அடிச்சுட்டு இந்தியாவை சேஸ் பண்ண விடுறாங்கன்னா ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்ச் நமக்கு எதிர்பார்க்கலாம். அவங்க இருக்க குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சுக்கிட்டு அண்ட் அவங்க ட்ராக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க 3-4 மேட்ச் அங்க விளையாடி இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. ஸோ டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல ஆடி பார்த்துருக்காங்க அண்ட் செட் ஆயிருக்காங்க ஒரு நல்ல டீமா. ஒரு 170 அடிச்சுட்டு இந்தியாவை வந்து சேஸ் பண்ண விடுறாங்கன்னா ஒரு க்ளோஸ் கேம் எதிர்பார்க்கலாம். பட் அதே சினாரியோ இந்தியா 170 அடிக்கிறாங்கன்னா நோ கேம்ன்ற மாதிரி தான் தோணுது. சேஸ் பண்றதுக்கு
ஒரு 30% சான்ஸ் கூட நான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ணுவாங்க, இந்தியா பவுலர்ஸ் 170 175ன்றது ரொம்ப கம்மி. 30-35% அதிகம் தான் பிரபு. இல்ல 170 அடிக்க விடுவாங்கன்னு தெரியல. ஓகே சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா 170 அடிக்க விடுவாங்க ஃபைன். எனக்கு தெரிஞ்சு 180 190 பிளஸ் அடிச்சாதான் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் வந்துட்டு நம்ம யூஎஸ்ஏல தான் பார்த்திருக்கோம். சிவம் துபேக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பின்ன கண்ணில் காமிச்சிட்டீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவரே அவுட் ஆயிட்டு போனதான் உண்டு. அப்படி இருக்கும்போது எனிதிங் அவ 180 185 தான் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் அந்த 180 185 அடிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு 60% சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அங்க இருந்து இந்தியா புல் பேக் பண்ணி கொண்டு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ஒண்ணு மட்டும் தான். என்ன ஆப்கானிஸ்தானுக்கு ஒரே அட்வான்டேஜ்னா அவங்க இங்கதான் டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடி இருக்காங்க. குரூப் மேட்சஸ் ஃபுல்லா எல்லா ஸ்டேடியத்தையும் ஆடி பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்துட்டு அத்துப்படி. அந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபியர் ஃபேக்டரா இருக்குமே தவிர்த்து மற்றபடி எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க சேசிங்க்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஃபம்பிள் ஆயிடுறாங்க. ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவே இல்ல. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அடிக்கணும் அந்த ஒரு பாயிண்டே இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்போஷர் இல்லதான் பேட்டர்ஸ்க்கு. ஆக்சுவலி அவங்க எத்தனை பேட்டர்ஸ் வந்து எத்தனை லீக் ஆடி இருக்காங்க நமக்கு தெரியாது. பவுலர்ஸ் தான் பாத்துருக்கோம் டாமினேட் பண்றாங்க எல்லா லீக்ஸ்லயும். இல்ல ஆக்சுவலா அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் சம பிளேயர், கரீம் ஜன்னத் சூப்பர் பிளேயர். அவங்க டீம்ல ஆஸ் இண்டிவிஜுவல் எல்லாரையும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஜப்ரான் எடுத்துக்கோங்க, அவர் லெஃப்ட் ஹேண்டர் சம பிளேயர். குர்பாஸ் கேட்கவே வேணாம், கேட்கறதுக்குலாம் எப்படி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதான் ப்ரோ அவங்க குவாலிட்டியில இது இல்ல, நான் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்றேன். அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு செகண்ட் டயர் டாப் நேஷன்ஸ்ல செகண்ட் டயர்ல இருக்காங்கல்ல அவங்களோட தான் நிறைய சீரிஸ் ஆடி இருக்காங்க. பங்களாதேஷோட ஆடி இருக்காங்க, ஸ்ரீலங்காவோட ஆடி இருக்காங்க. அந்த மாதிரி குரூப்ஸோட தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கே எக்ஸ்பீரியன்ஸே. இந்தியா கிட்ட எத்தனை சீரிஸ் ஆடி இருக்காங்கன்னு எண்ணி சொல்லிடலாம். 1 or 2 சீரிஸ் ஆடி இருப்பாங்க. அதுவும் இந்தியா செகண்ட் டயர் டீம் வச்சு ஆடுவாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் லெவன்ஸ் வச்சு ஆட மாட்டாங்க. சோ அந்த எக்ஸ்போஜர் இல்ல. ஒரு 180 அடிச்சு ஒரு குவாலிட்டி டீமோட நான் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் திருப்பி நான் சொன்ன பாயிண்ட் தான் ஸ்டிக் ஆன் பண்றேன். குளோபல் லீக்ஸ்லயும் அவங்க பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்போஜர் கிடைச்சாலும் ஃபுல் சீசன்ல ஆடுறது கிடையாது. வெளியே உட்கார வைக்கிறாங்க. ஓமர் ஜே வெளியே உட்கார வைக்கிறாங்க, குர்பாஸை வெளியே உட்கார வைக்கிறாங்க, நபியை வெளியே உட்காராங்க. பேட்டிங் குவாலிட்டி இருக்க எல்லாரும் அங்கங்கதான் சும்மா ஆடுறாங்களே தவிர்த்து பவுலர்ஸ்க்கு எக்ஸ்போஜர் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது இதனால தான் அவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டீமா தெரியுறாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா பேச முடியுது. பிரபு சொல்லிட்டோம் ப்ரோ, நீங்க கண்டிப்பா அவர் பாவம் நானும் இன்டரப்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்க. லைக் என்னன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலா எல்லாரும் நல்ல பிளேயர்ஸா தெரியுறாங்க. பட் அதை கலெக்டிவா வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியலங்கிறதுனால தான் சேசிங்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஒரு 150 அவங்க ஈவன் வந்துட்டு நம்ம இந்த மேட்ச் நியூசிலாந்து மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் அவங்க வந்து ஒரு 13 ஓவர் 115 15 ஓவர் 120 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல பூஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒரு 150 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டே வந்துட்டு நியூசிலாண்டோட. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 170 180 above anything above 180 can be என்ன சொல்றது டிஃபெண்டபிள் ஃபார் ஆப்கானிஸ்தான். அண்ட் சேசிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது அது டாஸ் தான் முடிவு பண்ண போகுது. இந்தியா டாஸ் ஜெயிச்சு வந்துட்டு இது பண்ண போயிட்டாங்க, பேட்டிங் ஆட போயிட்டாங்க, இந்தியா டாஸ் தோத்து அப்படின்னா ஆப்வியஸா இந்தியா தான் வின்னு. ஸோ யா லெட்ஸ் சீ பார்ப்போம். இல்ல நான் இன்னொரு காம்பினேஷன் நான் யோசிச்சேன். வை டோன்ட் யூ டிராப் ஹர்ஷதீப் சிங் அண்ட் பிளே சிராஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம்? ஏன்னா அங்க ஸ்விங் கிடைக்குமான்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு சீம் ஹிட்டிங் த டெக் விக்கெட் இருந்ததுன்னா டக்குன்னு சிராஜ் ஆட வச்சு அது கூட பண்ணலாம். சோ அது கூட ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. சிராஜ் அண்ட் பும்ரா ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நடுவுல போடுவாரு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு ப்ளே. சோ அது கூட ஒரு காம்பினேஷனா இருக்கலாம். இல்ல ப்ரோ, ஹர்ஷதீப் வந்து நீங்க டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். சிராஜ் வந்து நீங்க டாப்ல ஃபினிஷ் பண்ணிடணும். அப்ப யாரு டெத் பவுலிங் போடுறது? அதுக்காக தான் ஹர்ஷதீப் வச்சிருப்பாங்க. சிராஜ் தான் கை வைக்க. இந்த பங்களாதேஷோடலாம் பும்ரா போதும் எதுக்கு 2 பேர்? 4 ஓவர் போடணும்ல, லாஸ்ட் 4 ஓவர்ல யார் ஹர்திக்கே ஒரு வச்சுலாம் தள்ள முடியாது. அண்ட் வெரைட்டி லெஃப்ட் ஆர்மர் வேற 2 ரைட் ஹேண்டர் ஆடிட்டு இருக்காங்க, உள்ள எடுத்துட்டு போவாரு. சோ எடுத்துட்டு போனதே அந்த லெஃப்ட் ஆர்ம்ங்கறனால தான். சோ அவர மேல கையே வைக்க மாட்டாங்க. நீங்க ஒன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பவுலர்ஸ்ல கண்டினியூஸா ஆடிட்டு இருக்குது லாஸ்ட் 2 இயர்ஸா ஹர்ஷதீப் தான். சிராஜும் மிஸ் அவுட் பண்ணிருக்காரு, பும்ரா இன்ஜுரியால மிஸ் அவுட் பண்ணிருக்காரு. சோ கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப்க்கு ஜாஸ்தியா இருக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் T20. சரி, ஓகே, நைஸ். சோ க்ளோசிங் தாட்ஸ் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்தியா மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு ஒரு 160 அடிச்சா கூட அவங்க கண்டிப்பா ஃபேவரட் 160 சேஸ் பண்ணுவாங்க கூட சந்தேகம் தான். பட் ஒரு 170 அடிச்சுட்டு இவங்களை சேஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா அங்க ஒரு க்ளோஸ் கேம் எதிர்பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ டோன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் ஆப்கானிஸ்தான் சர்ப்ரைஸ் இந்தியா அப்படின்னு தான் சொல்றேன். சப்போஸ் வந்து இந்தியா சேஸ் பண்றாங்கன்னா ப்ரோ யூஎஸ் மேட்ச் க்ளோஸ் மேட்ச் தான். அவங்க 2 கேட்ச் விட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் எங்க தெரியுமா
அக்ஷர் பட்டேல் வந்து அடிச்சு கொடுத்துருப்பாரு போங்க. அப்புறம் நீங்க வேற அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா எந்த எக்ஸ்பர்ட்டுமே அப்படி சொல்ல. அஸ்வினே சொன்னாரு, பீடாக் சொன்னாரு, அனிருத் ஸ்ரீகாந்த் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. எங்கடா அந்த 2 கேட்ச் இவங்களை எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து கரெக்டா கீப்பர் கிட்ட முன்னால பவுன்ஸ் ஆயிருச்சு தூபே கேட்ச். அது வந்து 4 வேற போயிடும். அங்க இருந்து தான் மொமெண்டம் ஷிஃப்ட். அது வரைக்கும் தலைவன் எவ்வளவு தெரியுமா அடிச்சுன்னா 12 பாலுக்கு 5 ரன், அப்புறம் 13 பால் 9 ரன் ஆயிருச்சு தூபேக்கு. அப்படியே ததிகம் மாடிட்டு இருந்தேன் தூபே. அங்கிருந்து ஒரு மொமெண்டம் வந்து அடுத்த ஓவரே கேட்ச் விட்டாங்க ஸ்கைரு. 2 பேரும் காலி என்னன்னு வச்சுக்கோங்க. என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா நம்ம பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தோம், ஹர்திக் பாண்டியாக்கு பேட்ல பாலே படல அந்த பிட்ச்ல. என்னமோ வின் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா பேசிட்டே இருக்கேன். அக்ஷர் பட்டேலா இருந்தாரு, எனக்கு இன்னும் கான்பிடன்ஸ் இருந்தது. எனக்கு மேல அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா ஆடி இருப்பாரு, பெட்டர் பிளேயர். ஜடேஜா ப்ரூவ் பண்ணல, அவரும் அடிச்சிருப்பாரு. ஹார்திக் பாண்டியா சும்மா தட்டி ஆடி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஈவன் அந்த கேட்ச் எல்லாம் நான் பெருசா அது கூட அவங்க தப்பு தானே. இந்தியா ஒன்னும் விட சொல்லியா கேட்ச், அவங்க தான் விட்டாங்க. ஆக்சுவலி இந்தியா வந்து ஒரு 9 பால்ஸ் இதுலதான் வின் பண்ணாங்க. சோ க்ளோஸ் கேம்னு சொல்ல வரேன், வேற ஒன்னும் இல்ல. நான் சர்ப்ரைஸ் சொன்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்தது. 18.3 அதான் 9 பால்ஸ். 9 balls, okay, whatever. எனக்கு தெரிஞ்ச காம்ப்ரிஹென்சிவ் வின்னா தான் இருக்கும் against Afghanistan and Afghanistan to be very precise. India always has a great record against Afghanistan. I think ஒரே ஒரு டை தான் பண்ணிருக்காங்க, அது ஒரு 50 ஓவர் ஏசியா கப்ல. மத்தபடி ஐ திங்க் காம்ப்ரிஹென்சிவா தான் இருக்கும். மேபி பாப்போம். ஒரு டபுள் சூப்பர் ஓவர் மேட்ச் நடந்தது பைலேட்டரல் சீரிஸ்ல 2020ல. ருத்ராஜ் கேக்வாட் இவங்கலாம் தான் ஆடினாங்க. ருத்ராஜ், சுப்மன், ரிங்கு அவங்களாம் தான் ஆடினாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ரிங்கு இருந்தா டீம் would have been more balanced, but okay, பரவாயில்ல. டீம் விட்டதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ரிங்கு அவங்க எடுக்காதது தப்பு, ரிங்கு அவங்க எடுக்காதது தப்புன்னு. பட் யா ஸ்டில் இது வந்து இந்தியா மட்டும் காட் ஃபார்பிட் T20 வேர்ல்ட் கப்ல எங்க வெல்ல வந்தானங்க அப்பவே சொன்னோம் ரிங்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் ஆப்வியஸா இப்ப அதான் ரீசன். நான் நிஜமா சொல்றேன், ரிங்கு டீம்ல இருந்திருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியா தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப சென்சிபிளான ஒரு பிளேயர். பட் ஸ்டில் இல்லாததை பேசி இது பண்ண வேணாம். அண்ட் ஆக்சுவலி நானும் வந்துட்டு விக்கி ப்ரோவோட தான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் வந்துட்டு இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம்னா, இந்த டோர்னமெண்ட்ல அந்த பிளேயர்ஸோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாத காரணத்தினால தான். ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்ல படல. அண்ட் அக்ஷர் பட்டேலையும் நீங்க எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஈவன் நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு தேவரா வின் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மேபி லாஸ்ட் ஓவருக்கு தள்ளின்னு வந்திருக்கலாம். ஒரு 2-3 பால்ஸ் க்ளோஸ் கேம் வந்து ஒரு பயம் காட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொன்னேன். ஸோ மேபி பாட்டில் பண்ணிருக்கலாம் இந்தியா. பட் ஸ்டில் அவங்க நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. எனக்கும் ஆக்சுவலி இந்த சூப்பர் 8லயும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஈஸியா அந்த காம்பரன்சிவா அந்த இதுவாலாம் வின் பண்ண வேணாம். ஒரு க்ளோஸ் மேட்ச் போட்டோம், அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல தப்பு பண்றோம். நம்ம ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த தப்பு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் தோக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். மேபி ஒரு மிராக்கிள் புல் பண்ணாதான் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு சான்ஸ் இருக்கே தவிர்த்து மற்றபடி கிடையாது. அண்ட் ஸ்டில் ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா பங்களாதேஷ் மேட்ச் வந்துட்டு எப்பவுமே ஒரு க்ளோஸா போய் தான் இந்தியா ஜெயிப்பாங்க. பட் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மேட்சும் ஒரு க்ளோஸா போயிட்டு ஜெயிச்சாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணா அந்த சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா பினிஷ் பண்ணலாம். அப்படி பினிஷ் பண்ணா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வரும். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு பேட் மெமரிஸ் இருக்குங்கிற காரணத்தினால ஆஸ்திரேலியாவோட இந்தியா தோத்து செகண்டா பினிஷ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடினா நல்லா இருக்கும். ஸோ யா லெட்ஸ் சீ. அண்ட் எனக்கு இன்னொன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு சப்போஸ் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவுக்கு பதிலாவோ இல்ல இந்தியாவுக்கு பதிலாவோ ஐ வில் பி ஹாப்பின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மாறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மி தான். இல்ல ஆஸ்திரேலியா ரொம்ப நல்ல டீமா தெரியுறாங்க, இந்தியாவும் நல்ல டீமா இருக்காங்க. ஆனா அவங்க ஆடிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கி இவ்வளவு குளோபல் லீக்ஸ் ஆடி இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மாதிரி வந்துட்டு இருக்கான்றப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்ல. எனக்கு அதனால மேபி ஐ வில் பி ஹாப்பின்னு தான் சொல்றேன். பட் இந்தியா போகணும் தான் எனக்கு. மேபி ஆஸ்திரேலியா மிஸ் அவுட் பண்ணாங்கன்னா ஓகே தான். அவங்க எத்தனை கப் தான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எத்தனை வாட்டி தான் வருவானுங்க, எத்தனை வாட்டி தான் கப் அடிப்பாங்க. ரொம்ப நல்ல டீமா இருக்காங்க ப்ரோ. எனக்கு மட்டும் ஆடிட்டு இருக்கான் ஸ்டாயினிஸ்லாம் இங்க வந்துட்டு எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. ஸ்டாயினிஸ் ஆடிட்டு இருக்காரு, திருப்பி வச்சிட்டு இருக்காரு ஸ்காட்லாந்து கிட்ட. 11 பேரும் அவங்க டீம்ல மேட்ச் வின்னர்ஸ். அதாவது என்ன சொல்றது, இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த என்ன ஒரு பேட் டேவே வரல இந்த டோர்னமெண்ட். சப்போஸ் இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும் குவாலிஃபை ஆனான்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். 99% இருக்கு. அதுதான் ஃபைனல்ஸ் நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல ஒரு 19 நவம்பர் 2023 ரிவெஞ்ச் இருக்கும். அன்னைக்கு நல்லா சூப்பரா கொடுப்பாங்க இந்தியா. ஓகே பிரபு ஃபைனல் ஷாட்ஸ் சொல்லுங்க ப்ரோ, நீங்க முடிச்சிருங்க. பிரபு பிரசாத் ப்ரோ முடிச்சிடுங்க.
finals think பத்தி சொல்லிடுங்க. it should be a revenge for to be Afghanistan. India will win for sure. அதுல வந்து இல்ல, if India loses also okay fine, but India is going to win comprehensively against Afghanistan. It should be either Sky or batting on it should be Sky or Rohit or Dubey to score against Afghanistan. And bowling la பார்த்தா பும்ரா நல்லா போடுவாரு, and maybe Hardik Pandya to come into the pick of the wickets. So இதுதான் வந்து my இது. And it should be a good comprehensive victory. India batting or bowling first should be a comprehensive victory for team India தான் சொல்லுவேன். ஓகே, பிரபு ஃபைனல் ஃபர்ஸ்ட். எங்கனாவது ஸ்கையை டிராப் பண்ணுவாங்கன்னு யாருக்காவது ஏதாவது தோணுதா? சான்ஸ் இல்ல, வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலி நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தாண்டி யார் கேப்டன் பாக்கணும். அந்த கேப்டன்ஸ்க்கு ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு சில குஷன் இருக்கும். இப்போ தோனி ஆடுறப்போ ரெய்னாக்கு அந்த குஷன் இருந்திருக்கும் கண்டிப்பா, அஸ்வினுக்கோ ஜடேஜாக்கோ இருந்திருக்கும். சோ இவரு ஆடுறப்போ, விராட் கோலி ஆடுறப்போ கேஎல் ராகுல் சிராஜுக்கெல்லாம் இருந்திருக்கும். ஓகேவா? சோ ரோஹித் ஆடுறப்போ கண்டிப்பா ஸ்கைக்கு அந்த குஷன் கிடைக்கும். ஓகே ஃபைன். ஸோ அதான் என்னோட ஃபினிஷிங் தாட்ஸ்க்கு போயிடுறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை ஜெயிச்சாலே ஐ வுட் பி ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்க வந்துட்டு அன்லக்கி ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பேரிட்டிவ் டு மற்ற டீம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் ரொம்ப லோயர் லாங்குவேஜ் சைடு. ஸோ அவங்களால ஒரு மிராக்கிளை புல் பண்ணி ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு, 2 மேட்ச் ஜெயிச்சாலே போதும் பேசா. பட் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் இங்கிலாந்து குவாலிஃபை ஆகி உள்ள வரணும்னா 100 தடவை இல்ல 1000 தடவை தான் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான் சொல்றேன், 1000 தடவை நடக்கிற மாதிரியான ஒரு மிராக்கிள் நடந்தாதான் ஆப்கானிஸ்தானால உள்ள வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அங்க போட்ட ஜிங்ஸ் பழிச்ச மாதிரி இந்த ஜிங்ஸும் பழிச்சதுன்னா ஐ வுட் பி ரியலி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஜெயிச்சாங்கனாலே ஐ வுட் பி வெரி ஹாப்பி. ஸோ ஏன்னா அவங்க ப்ராக்ரஸ் ஆகி வந்த விதம் வந்துட்டு ரியலி அப்ரிஷியேட்டபிள், அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அந்த டீம்ஸ் என்ன சொல்றது, ஒரு டாமினேட்டிங் சைடா இருக்காங்க. பட் ஸ்டில் என்ன இன்னும் கேட்டீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபேவரேட் இந்தியாவான்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்ட் ஸ்பாட் தான் கொடுப்பேனே தவிர்த்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா அந்த டீமை பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு 11 பேரும் வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னர்ஸா இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம், நீங்க இந்தியா சாரி வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா எனக்கு இங்கிலாந்து பார்த்தாலே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அவனுக்கு நம்ம சொல்லிருந்தோம், நீங்க சொன்ன அப்படியே நடந்துருச்சு. அவங்க ஓமன் கிட்ட வந்து அவங்க ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு 6 ஓவர்ல சேஸ் பண்ணணும் அப்படி, அவங்க 3 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு வந்து எல்லாம் விடுறாங்க பேட். ஆக்சுவலி பில் சால்ட் இன்டென்ட் இருக்கு பாருங்க, இன்டென்ட் இஸ் ஈக்குவல் டு பில் சால்ட் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு அவரு. எதையும் பாக்குறது இல்ல, எல்லா பாலுக்கும் பேட்டை விடுறாரு. இங்கிலாண்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியுறாங்க. எனக்கு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா முழுகிட்டு வந்தா கூட வாய்ப்பு இருக்கு. பவுலிங் வீக்கா இருக்கு கம்பேரிட்டிவ் டு மற்ற டீம்ஸ். அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் லேக் ஆகுதுன்னா அது பவுலிங் தான். ஏன்னா அவங்க தோத்த மேட்ச் ஆப்போனண்ட்டை 200 அடிக்க விட்டு தோத்தாங்க ஆஸ்திரேலியாவோட. ஸோ அது ஒண்ணுதான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மைனஸா இருக்கே தவிர்த்து மற்றபடி பேட்டிங் அவங்க அதான் அவங்களோட அந்த பரம்பரை அந்த டிஎன்ஏ வந்துட்டு பிரெண்டன் மெக்கல மாத்தி விட்டாங்கன்னா அவங்க பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம பேட்டிங் பேஸ்பால்னு அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பவுலிங்கை விட்டாங்க. இந்த வாட்டி ஏதோ ஆதில் ரஷீது கொஞ்சம் அங்கங்க நல்லா போட்டு மொயின் அலி நல்லா போடுறதுனால தப்பிச்சிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பிடிச்சதுனால. தெரியல, மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். அந்த மாதிரி 1000த்துல ஒரு வாட்டி ஏதாவது நடந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் இங்கிலாந்து வர முடியுமே தவிர்த்து இங்கிலாந்து அந்த மாதிரி கூட வேணாம், நல்ல கிரிக்கெட் ஆனாலே வரலாம். பட் ஸ்டில் அவங்கள விட பெட்டர் கிரிக்கெட் ஆடுறவங்க அந்த சைடு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ. ஓகே, தட் நோட் யாரு ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அண்ட் யார் ஃபேவரட்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம் செமிஃபைனல்ஸ். அண்ட் இந்தியாவையும் மோஸ்டா கவர் பண்ணியிருக்கோம். பர்டிகுலரி பங்களாதேஷ் மேட்ச்க்கு முன்னாடி பங்களாதேஷ் மேட்ச் ப்ரிவியூவும், ஆஸ்திரேலியா மேட்ச்க்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மேட்ச் ப்ரிவியூவும் அண்ட் அந்தந்த டீம்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் பத்தியும் அந்த வீடியோல வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றோம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு கிடைச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கும் ஒரு நல்ல த்ரில்லர் ஆஃப் மேட்ச் கிடைச்சா பேசுறதுக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் சீ மேட்ச் எப்படி போகுதுன்னு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சோட ரிவ்யூவோட வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாய். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. நாங்க பேசுறது எப்படி பிடிச்சிருக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க.